எண் கணிதத்திலும் தமிழ் அறிவியலிலும் தமிழ்நாடு கடைசி இடத்தில் உள்ளது என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சனம் செய்துள்ளார். இது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சிவகுமார் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சிவகுமார், கூடுதல் விவரங்கள். வணக்கம் நவீனா. தமிழ்நாட்டினுடைய பாஜகவின் மாநில தலைவர் அண்ணாமலை தற்பொழுது தனது எக்ஸ் வலைத்தளத்துல ஒரு பதிவை பதிவிட்டிருக்கிறார். அந்த பதிவின்படி தமிழகம் தனது பெருமையை தொலைத்து எண் கணிதத்திலும் தாய்மொழி அறிவிலும் கடைசி இடத்தில் உள்ளது. கல்வியை அரசியலாக்கி கல்வியின் தரத்தை குறைத்து தமிழகத்தில் உள்ள குழந்தைகளுக்கு சமமான வாய்ப்புகளையும் உலகம் தரம் வாய்ந்த கல்வியும் கிடைக்காமல் செய்திருக்கிறார் திருமதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்றும் அவரது கட்சியினர் வெட்கப்பட வேண்டும் என்றும் ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். இந்த கல்வியாண்டின் தொடக்கத்திலிருந்தே PM ஸ்ரீ உட்பட சங்கர சிகாஷின் அனைத்து அம்சங்களையும் செயல்படுத்துவதாக கடந்த ஆண்டு மார்ச் மாதம் தமிழக அரசு உறுதியளித்தது. இந்த உறுதிமொழியை நீங்கள் நிறைவேற்றினீர்களா இல்லையா என்ற ஒரு கேள்வியை முதல்வர் இடத்துல வைத்திருக்கிறார். செயல்படுத்தப்பட்ட ஒரு திட்டத்திற்கு மத்திய அரசு எவ்வாறு நிதி வழங்கும் என்று எதிர்பார்க்கிறீர்கள் என்ற ஒரு கேள்வியை முன்வைத்திருக்கிறார். மேற்கொண்டு சங்கர சிஷாயின் திட்டத்தின் கீழ் மாநிலங்களுக்கு சமீபத்தில் வழங்கப்பட்ட நிதி அறிக்கையின்படி 36 மாநிலங்கள், 36 யூனியன் பிரதேசங்கள், 35 மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்களுக்கு இன்னும் 2024-25 ஆண்டிற்கான ஒதுக்கீட்டு நிதி விடுவிக்கப்படவில்லை என்றும், அப்படி இருக்கையில் தமிழகத்திற்கு ஒதுக்கப்பட்ட நிதி மற்ற மாநிலங்களுக்கு திருப்பி விடப்படுகிறது என்ற பொய்யை பரப்ப உங்களுக்கு வெட்கமாக இல்லையா என்ற ஒரு கேள்வியை தமிழ்நாடு முதல்வரிடம் பாஜகவினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை தற்பொழுது எக்ஸ் வலைத்தளத்துல ஒரு பதிவின் வாயிலாக ஒரு குற்றச்சாட்டையும் கேள்வியும் எழுப்பியிருக்கிறார். அதனை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.